வணக்கம் நண்பர்களே, நீண்ட நாள் கழிச்சு எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கால்வாசி வீடியோ சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்ல. கொஞ்சம் புதுசாக அவேர்னஸ் வீடியோ போடலாமேன்னு ஒரு ஆசை. அதுக்கு கண்டென்ட் வேணுமே. போன வாரம் ஒரு ஆடு தானாக மாட்டுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் வரன் பார்க்குறீங்களா, பொண்ணு பார்க்கணுமா இல்லை மாப்பிள்ளை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஸ்ரீ சாய் மேட்ரிமோனி வாணியம்பாட்டிலேருந்து பேசுகிறோம். உங்கள் வீட்டில் யாருக்காவது பொண்ணு பார்க்குறீங்களா மாப்பிள்ளை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆஹா, முழு கோழிக்கு நேரம் சரியில்லைன்னா முனியாண்டி விளாஸ் முன்னால் முக்காப்பிள்ள டான்ஸ் ஆடுமாங்கிறது சரியாக தானே இருக்குது. ஆமாம், எனக்கு பொண்ணு பாருங்க, 2வது கல்யாணம், முதல்ல 2-3 ஃபோட்டோ அனுப்புங்க, பிடிச்சிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு சம்மதம்னா பணம் கட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவங்க கேட்குற பணத்தை நம்ம கட்டிட்டோம்னா நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ரேண்டமாக ஒரு 20 ப்ரொஃபைல் அனுப்பிடுவாங்க. ஓகே நண்பர்களே, மீதி என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணவங்க என்ன ஆனாங்க, அதை தான் இன்றைக்கி ஆன்லைன் மேட்ரிமோனியில் எந்த அளவுக்கு நம்பலாம், எந்தெந்த மேட்ரிமோனியில் நம்பலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனவே உங்கள் வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ சகோதரிக்கோ வரன் பார்க்குறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ப்ராங்க் வீடியோ. அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் பண்ணவங்க சொன்னாங்க, என் பேர் லாவண்யா சார், இந்த நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன், எனக்கு மலையாளி பொண்ணுங்க ப்ரொஃபைல் அனுப்புங்க, இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே பொண்ணாக பார்த்து அனுப்புங்க, தமிழ்நாட்டில் உள்ள மலையாளி ப்ரொஃபைல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன். நிறையா இருக்குது சார், நீங்கள் முதல்ல எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, உங்கள் டிமாண்ட்ஸையும் அனுப்புங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல 2 ஃபோட்டோ அனுப்புகிறோம், உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும், இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னாங்க. நானும் என்னோடய ப்ரொஃபைலை அப்லோட் பண்ணி ஃபோட்டோவோடு சும்மா அடித்து விட்டேன். என்னோடய ப்ரொஃபைலில் நான் முதல்ல மென்ஷன் பண்ணது எனக்கு ஈழவா கேஸ்ட்டு, குரூப் கேஸ்ட்டு, இந்த மாதிரி மலையாளி ஜாதிகள் பொண்ணு தமிழ்நாட்டில் இருந்தால் பாருங்கள், இவங்க கிடைக்கல அப்படின்னா தமிழ் ஜாதிகளில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைல் அனுப்புனேன் நான். ஆனால் அவங்க அனுப்புன 2 ஃபோட்டோவும் 2 தமிழ் பொண்ணுங்களோட ப்ரொஃபைல். உடனே ஃபோன் பண்ணி, சார் இந்த பொண்ணு பேர் காவியா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆதார பொருத்தெல்லாம் சூப்பராக இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, நீங்கள் உடனே 1700 பணம் கட்டிட்டீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துடுவோம். சப்போஸ் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னும் நிறையா ப்ரொஃபைல்ஸ் அனுப்புகிறோம், மலையாளி ப்ரொஃபைல்ஸே அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. சார் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னவங்களோட ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கூட இருக்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சார் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் உங்களுக்கு, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகாமல் இன்னும் நிறைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பாதீங்க, ரெஜிஸ்டர் ஆனால் மட்டும் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சார். இது 2மே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறேன் சார். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, மொபைல் நம்பர், அவங்களோட ஜாதகம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது சார். இவங்க 2 பேருமே ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு இவங்களில் ஓகேன்னா பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சார். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க இல்லைங்களா, அதனால் பொண்ணோட ப்ரொஃபைல் எல்லாம் சும்மா நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க, ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெஜிஸ்டர் ஆகாமல் கொடுக்க மாட்டாங்க. அதோட உங்களுக்கு பிடிஎஃப்பும் இருக்குது, அதுவும் அனுப்புவேன். இன்னமும் இப்போ வீக்லி 2 days 3 days வரணும் நான் உங்களுக்கு இந்த 1 yearல நான் அனுப்புகிறேன் பாருங்கள். அவங்க அனுப்பின ஜாதக பொருத்தம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்குள்ளே அவங்களும் சார் பணம் கட்டுங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. சரி பணம் கட்டி நீங்கள் மற்ற மலையாளி ப்ரொஃபைல்ஸ் அனுப்புங்க. நான் முதல்ல மலையாளி ப்ரொஃபைல்ஸ் தான் எனக்கு கேட்டேன், நீங்கள் தமிழ் ப்ரொஃபைல்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டேன்.
மலையாளிஸ் இருக்குது சார். அது வந்து பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடும் ஓகேன்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு 2 ப்ரொஃபைல் அனுப்பிட்டேன். அப்படி இல்லாட்டியில் எனக்கு மலையாளி மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதிலே கூட அனுப்பியிருப்பேனே சார். இப்போ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ வந்து 2 டீட்டெயில்ஸ் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இது கொடுத்துருக்குறேன். இதில் எதுவும் உங்களுக்கு செட் ஆகலைங்களா? பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க சார். நான் உங்களுக்கு 1/2 அன் ஹவரில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் மலையாளிஸ்தே. சரி, நானும் பணத்தை கட்டினேன். அவங்க கூகுள் நம்பருக்கு பார்த்தா ஸ்ரீ சாய் மேட்ரிமோனி காமிக்காம வேறு ஏதோ எஸ்ஆர்எம் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் காமிக்குது. அவங்க மேட்ரிமோனி வந்து ஸ்ரீ சாய் மேட்ரிமோனி அப்படின்னு தான் ஃபோனில் சொன்னாங்க. ஆனால் அங்கே வாட்ஸ்அப் டிபி பார்த்தா ஸ்ரீ லட்சுமி மேட்ரிமோனி அப்படின்னு காமிக்குது. சரி, நானும் பணத்தை கட்டி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பி வச்சேன். காவியாவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லி சாயங்காலம் மெசேஜ் அனுப்புனேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொன்னாங்க, சார் டீட்டெயில்ஸ் வந்துடும் சார். ஒவ்வொருத்தருக்கா இப்போ தான் அனுப்பிட்டுருக்குறாங்க. அனுப்பிடுவாங்க சார். இன்னைக்கு காலையில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தான் அனுப்பிட்டுருக்குறாங்க. அனுப்பிடுவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சார். அடுத்த நாள் இவங்க அனுப்பின ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தா என்னோடய வீட்டுக்கும் ஹைட்டுக்கும் என்னோடய ஜாதிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ நிறைய மேட்ரிமோனிலேருந்து நிறைய ஃபோட்டோக்களை கலெக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் எல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. அதில் நிறைய ப்ரொஃபைல்ஸுக்கு ஃபோட்டோவே இல்லை. மறுபடியும் ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வந்தது. அடுத்த நாள் சார் அனுப்ப சொல்லிடுறேன் சார். இன்றைக்கி அனுப்ப சொல்லிடுறேன். காவியாவோட நம்பரும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் மலையாளிஸ்தும் ஃபோட்டோஸ் இருந்தால் நான் அனுப்ப சொல்கிறேன் சார். வெள்ளிக்கிழமை ஆச்சு, சனிக்கிழமை ஆச்சு, இது வரைக்கும் காவியா ஃபோன் நம்பரும் வரல, அட்ரஸும் வரல. ஃபோன் அடித்து எடுக்கவும் இல்லை. எங்கேஜிட்டோம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுதாங்க இந்த ஆன்லைன் மேட்ரிமோனிக்காரங்க பண்ணுற அட்டகாசங்கள். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இவங்க விளம்பரத்தை பார்த்தா நம்ம கூப்பிடுவோம், அல்லது இவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. முதல்ல பேருக்கு 2 ப்ரொஃபைல் அனுப்புவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே படத்தை கட்டுங்க அப்படிம்பாங்க. நம்மளும் நம்பி பணம் கட்டணும்னா, சார் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வேறு அலையன்ஸ் வந்துருச்சா சார், அதனால் அந்த பொண்ணு வேண்டாம், மற்ற ப்ரொஃபைல் அனுப்பியிருக்கோம் அதை பாருங்க அப்படிம்பாங்க. அதை பார்த்தா நமக்கு சுத்தமாக சேராத ப்ரொஃபைலாக இருக்கும். இப்படி என்ன மாதிரி ஒரு ஆட்டை அவங்க 1700 வாங்கினாங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 30 பேருக்கு ஃபோன் பண்ணி 30 பேர்கிட்ட 1700 வச்சு எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. நம்ம பணம் கட்டுற வரைக்கும் சக்கரையாக பேசுவாங்க, ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. சார் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வெயிட்டிங் சார், சுஷ்மிதா சென் மாதிரி பொண்ணு வெயிட்டிங் சார் அப்படிம்பாங்க. ஆனால் பணத்தை கட்டி முடித்த பிறகு நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் வந்து எங்கேஜாகவே இருக்கும். பிசி நம்பர் பிசின்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மக்களை ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் வர்ற இலவச பதிவு அப்படின்னு ஒரு மேட்ரிமோனியல் விளம்பரங்களை தயவு செய்து நம்பாதீங்க. உங்கள் தலையில் மிளகா எல்லாம் அம்மியாக அரைச்சிடுவாங்க. இதை நான் சும்மா சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்ப மாட்டீங்க. அதனால தான் ஒரு எவிடன்ஸோட ஒரு ப்ராங்க் வீடியோவோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய மேட்ரிமோனியில் நிறையா ஃப்ராட்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த மேட்ரிமோனியலோட வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கு அல்லது நமக்கு பிடிச்ச பையன்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அனுப்பணும். அவங்க திருப்பி ஏற்றுக்கிட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்ரிமோனியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்க நம்பர் வாங்குறதுக்காக நீங்கள் ஆரம்ப கட்டணத்தை மட்டும் செலுத்தலாம். அதை விட்டுட்டு கோல்டு பிளான், டைமண்டு பிளான் நீங்கள் நிறையா போனீங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும், உங்கள் பணமும் வேஸ்ட் ஆகும். ஆனால் மேட்ரிமோனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் முதல்ல பணத்தை கட்டுங்க, சென்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீங்கள் பணத்தை கட்டினா தான் அவங்களோட ஃபோன் நம்பர் நாங்கள் உங்களுக்கு தருவோம், நீங்கள் அவங்கள்ட்ட பேசினா தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் ப்ரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க, எங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பணம் கட்டி அவங்க நம்பரை வாங்கிக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாங்கின பிறகு அது சரியான அட்ரஸ் தானா, அந்த அட்ரஸில் வந்து இன்னார் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும். அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் சம்மதம் தெரிவித்த நபர் உண்மையாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அடுத்த மாதமே டும் 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 சத்தம் தான், வாழ்த்துக்கள். ஆனால் பொய்யான முகவரியாக இருந்தால் அந்த மேட்ரிமோனியில் பற்றி நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதே மாதிரி கேரளாவில் ஒரு மேட்ரிமோனிலேருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணோம். பணம் கட்டுற நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வேறு அலையன்ஸுக்கு போயிட்டாங்க. உடனே அந்த மேட்ரிமோனிக்காரங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி வேறு மாப்பிள்ளை கிடச்சி போயிட்டாங்க, அதனால் நீங்கள் பணத்தை கட்ட வேண்டாம், நீங்கள் வேறு பொண்ணை பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பணத்தை கட்டினா போதும்னு சொல்லி அப்படி சில நேர்மையான மேட்ரிமோனிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். சில மேட்ரிமோனியில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கோ பையனுக்கோ இன்ட்ரெஸ்ட் தெரிவித்தாலும், அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவித்தாலும் அவங்களுக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரவே வராது, எஸ்எம்எஸும் வராது, மெயிலும் வராது. அதுவும் ரொம்ப சந்தேகப்பட வேண்டியது தான். அப்படிப்பட்ட மேட்ரிமோனியும் சந்தேகப்பட வேண்டிய மேட்ரிமோனிகள் தான். சில மேட்ரிமோனியலுக்கு வந்து வெப்சைட் அட்ரஸே இருக்காது.
அதுவும் சந்தேகத்துக்கிடமான ஒரு மேட்ரிமோனி தான். நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம நம்பரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுவாங்க. சில மேட்ரிமோனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் 1000 ரூபா மட்டும் கொடுங்க, உங்களுக்காக நிறைய ப்ரொஃபைல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுவாங்க. நம்மளும் பணத்தை கட்டணும் அப்படின்னா மொக்கையாக 20 ப்ரொஃபைல் அனுப்புவாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு அந்த 20 ப்ரொஃபைல் எங்களுக்கு பிடிக்கல, வேறு ப்ரொஃபைல் அனுப்புங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னொரு 4000 பணத்தை கட்டுங்க, இன்னும் நிறைய ப்ரொஃபைல்ஸ் நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்கனாலே உங்கள் தலையில் மிளகா ஆரம்பிப்பாங்க. இதில் நீங்கள் செகண்ட் மேரேஜ்னால் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஆணோ பொண்ணோ அவங்க கையில் நீங்கள் மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து சட்னி தான். உங்கள்கிட்ட தேனாக பேசி பணத்தை பிடுங்கிடுவாங்க. அதனால் நண்பர்களே, இனிமேல் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நண்பர்களுக்கோ சகோதரர்களுக்கோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் மேட்ரிமோனியில் வந்து தயவு செய்து நம்பாதீங்க. கூடுமான வரைக்கும் பத்திரிகையில் வர மேட்ரிமோனியில் விளம்பரத்தை வந்து ஓரளவுக்கு நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் கல்யாணமாக 2வது கல்யாணமாக வரம் தேடுற மக்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தலைப்பில் இன்னொரு அவேர்னஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இசலாம்.